பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அமல்களையும் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற பொழுது அந்த தொழுகையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்வது அப்படின்ற அந்த சட்டத்தை நம்ம சுருக்கமாக இந்த நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸலாத்துல் குஸூஃப் அதாவது கிரகண தொழுகையை பொறுத்த வரைக்கும் இரண்டு ரக்காத்துக்கள். முதல்ல மக்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். அஸ்ஸலாத்துல் ஜாமிஆ என்று சொல்லி என்ன செய்யணும், அழைப்பு கொடுக்கணும். அப்படி அழைப்பு கொடுத்து மக்கள் எல்லாம் வந்த பிறகு இந்த தொழுகை பொறுத்த வரைக்கும் கூட்டாகத்தான், தனித்தனியாக தொழக்கூடாது. கூட்டாக ஜமாத்தோடு என்ன செய்யணும், தொழுகணும். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் என்ன செய்யணும், தொலை வைக்க வேண்டும். இதுல முதல்ல தொழுகை நடக்கும், இரண்டாவது குத்துபா நடக்கும். மற்ற தொழுகைகளை பார்க்கலும் இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகை அதாவது அந்த 2 ரக்காத்திலேயே நீண்ட நேரம் நாம் என்ன செய்யணும், தொழுகை நடத்தணும். தொழுகை நடத்தக்கூடியவர்கள் நீண்ட சூறாக்களை போது என்ன செய்யணும், தொழுகை நடத்தணும். நீண்ட நேரம் ருக்குல இருக்கணும், நீண்ட நேரம் சஜிதாவில் இருக்கணும். அதே போல முதல் ரக்காத்தில் 2 ருக்குகளும், இரண்டாவது ரக்காத்தில் 2 ருக்குகள், ஒவ்வொரு ரக்காத்திலும் 2 ருக்குகள் செய்யணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஒரு ரக்காத்தில் 2 ருக்குகள். முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது துணை சூரா, அது நீண்ட நேரம் ஓத வேண்டும். ஓதிய பிறகு ருக்குக்கு போகணும், ருக்குல நீண்ட நேரம் இருக்கணும். அதற்கு அடுத்ததாக சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று எழுந்து நின்று தக்பீரை கட்டிக்கொண்டு விட்டதிலிருந்து ஓதலாம், அல்லது வேறு என்ற சூறாவை ஓதிக்கொள்ளலாம். ஓதிவிட்டு திரும்பவும் ருக்குவுக்கு போகணும். ருக்குவுக்கு போய் எழுந்து விட்டு அதற்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யணும், சஜிதாவிற்கு போனோம். அங்க முதல் ரக்காத்தில் 2 சஜிதாக்களை முடித்துவிட்டு திரும்பவும் 2வது ரக்காத்துக்கு எழுந்து முதல் ரக்காத்தில் செய்ததை போலவே செய்து முடித்து, அதாவது 2 ரக்காத்தில் 4 ருக்குகளும் 4 சஜிதாக்களும் உள்ளடக்கிய தொழுகைத்தான் இந்த ஸலாத்துல் குஸூஃப் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகை என்பதை நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இமாம் குத்வா செய்வாங்க. மரணத்தை பற்றி, கபருடைய வாழ்க்கையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, இப்படி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை என்ன செய்வாங்க, குத்பாவாக செய்வாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யணும், நாம் கலங்கி செல்ல வேண்டும். இதுதான் சுருக்கமாக ஸலாத்துல் குஸூஃப் உடைய அந்த சட்டங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம்.